ஒல்லி குச்சி உடம்பு காரி குண்டு 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 பொண்ணே வெள்ளி இடுப்பே கருவாச்சி. அன்னைக்கு ஒரு நாள் என் பையனுக்கு டிவியில யூடியூப்ல கார்ட்டூன்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு பெரிய தொப்பை உள்ள யானவரா, பாம்பு மாதிரி ஒரு தும்பிக்கை இருக்கிற யானவரா, தொடப்பு மாதிரி வால் இருக்கிற யானவரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. அப்போ அந்த கார்ட்டூன்ல வர குரங்குங்க திடீர்னு வந்து ஒரு யானையை பார்த்து இப்படி பாடுதுங்க. நான் வந்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ல வந்து இந்த மாதிரி பாடி ஷேமிங். அப்போ அந்த கார்ட்டூனோட எண்டிங்ல வந்து அந்த குரங்குங்க அதுங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ற மாதிரி வந்து முடிச்சிருந்தாங்க. நானும் வந்து சரி ஓகே நல்ல எண்டிங்கா தான் முடிச்சிருக்காங்க, நம்ம தான் வந்து தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன். தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா அதே சேனல்ல இன்னொரு கார்ட்டூன், அதுல வர ஒரு வீடியோல வந்து ஒரு கரடி கேரக்டர் ஒன்று வருது. அதை அவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா குண்டு கரடி. குண்டு கரடி. இந்த கார்ட்டூன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒண்ணு இருக்கு, ஒரு நரி ஒண்ணு இருக்கு. இந்த சிங்கத்தை வந்து ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க, நரிய வந்து தந்திரக்கார நரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா இதுவே ஒரு கரடியும் ஒரு யானையும் இருந்தா குண்டு கரடி. குண்டு யானை. நீங்க நினைக்கலாம் இது வெறும் கார்ட்டூன் தானே, இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ ஆன்லைன்ல இருக்கா அப்படின்னு வந்து நான் தேடி பார்த்தேன். குள்ளனும் குள்ளியும். இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாட்டி கதையை கேட்கலாமா? குண்டம்மா குண்டப்பா. சரின்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து அந்த கேரக்டரை குள்ளனும் குள்ளியும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உருவத்துல குள்ளமான ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. குள்ளனும் குள்ளியும். குள்ள சரியான சோம்பேறி. ஒரு நாள் குள்ளி காலையில எழுந்திருக்கும் போது குள்ளி தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் குள்ளிக்கு ஆசைய அடக்க முடியல. குள்ள குள்ளிய கூட்டிட்டு குள்ளியோ சரியான திண்ணி பண்டாரம். குள்ளனோட தலையில குள்ளனும் குள்ளியும் விறகெல்லாம் சேகரிச்சுட்டு இதுல அந்த கதைக்கும் அவங்க உருவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இதுல வந்து அவங்க உருவத்தை வச்சு கேரக்டரைசேஷன் பண்றாங்க. பண்றது பாடி ஷேமிங். இதுல வேற அவங்க நல்ல கருத்தை வேற சொல்லி தராங்களாம். பானை வயிறு குண்டா. சரி ஸ்டோரியில தான் இப்படி. நம்ம கிட்ஸ் சாங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பானை வயிறு குண்டா தின்பானையா அண்டா கேட்டு கேட்டு போட்டு கொண்டு தின்றான் 100 போண்டா. என்னடா பாட்டு போட சொன்னா உன் இஷ்டத்துக்கு பேண்ட் வைக்கிற? சாப்பிடுவதில் தானே இஷ்டம், படிப்பு மட்டும் கஷ்டம். கிளாஸுக்குள்ளே கொரட்டை விட்டு ரொம்ப குண்டு ஆனா. ஆள விடுற சாமி. பையன் வந்து குண்டா இருக்கான், அதனால அவன் நிறைய சாப்பிடுறான், அதனால அவன் சோம்பேறியா இருக்கான், கிளாஸ்ல தூங்கிடுறான், படிக்க மாட்டான். அப்புறம் அவன் இன்னும் குண்டாயிட்டே போவான். என்னென்ன சொல்றான் பாருங்க. என்னடா இது? அந்நியன் குமரிமுத்து. சரி கார்ட்டூன்ல தான் இப்படி, காமெடியில் அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அந்நியன் பார்த்தா நம்ம எல்லாரும் பார்த்த சீனு. விவேக் வந்து விக்ரம் கிட்ட கண்ணடிக்க சொல்லி கேட்பாரு. அது நம்ம அம்பி வந்து கண்ணடிக்க முடியாது. அதுக்கு நம்ம சாரி வந்து என்ன சொல்லுவாருன்னா என்னடா இதுக்கு குமரிமுத்தே பெட்டர். உனக்கு குமரிமுத்து எவ்வளவோ பரவாயில்லையா. அந்த சீனை வந்து பார்த்து நம்ம எல்லாருமே சிரிச்சிருப்போம். ஆனா சம்பந்தமே இல்லாம குமரிமுத்தை ஏன் வந்து உள்ள சொருகுறாங்கன்னு தெரியல. குமரிமுத்துக்கிட்ட எவ்வளவோ டேலண்ட் இருக்கு. அவரோட லிட்ரேச்சர் நாலேஜ், மிமிக்ரி அண்ட் அவரோட பேச்சு திறமை இதெல்லாம் அவருக்கு அடையாளப்படுத்தல. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன்,
தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். முக்காவாசி படத்துல அவரை ஒன்றரை கண்ணு அப்படின்னா வந்து அவரை அடையாளப்படுத்தியே வச்சிருக்கானுங்க. குமரி முத்துவே இத பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. அவன் கண்ணு தாண்டா ஒன்றரை கண்ணு அப்படின்னாரு. அவரும் சொல்லிட்டாரு. அவரும் சொன்னாரு. நான் எதிர்த்தே பேசிட்டேன். நான் கையை கட்டிட்டே பேசினேன். சின்ன பையன், 15 வயசு எனக்கு. சார், இந்த 1.25 கண்ணு 1.5 கண்ணு 1.25 கண்ணு நாட்டில் யாருக்கும் கிடையாது சார். எனக்கு லேசா மாறு கண்ணு. இந்த ஜனங்க உண்மையே பேச மாட்டேன்றாங்கன்னு தாக்குறான். என்னை தாக்குறப்போ புத்திசாலிடா, நம்பிராஜன் நம்பி மாதிரி வெரி குட் அப்படின்னு கை தட்டினார். பாடி ஷேமிங்ல இருக்க பிரச்சனையே தான். அது கொஞ்ச நேரம் ஜோக்காக பண்றோம்னு நினைச்சு நம்ம பண்ணிடுவோம். ஆனா சில நேரங்கள்ல அது வந்து ஒருத்தரோட அடையாளமாவே வந்து மாறிடுது. தீபா அக்கா. இந்த பாடி ஷேமிங் வெறும் படத்துல மட்டும் இல்ல, டிவி ஷோ, ஸ்டாண்டப் காமெடின்னு தலை விரிச்சு ஆடுது. தீபா அக்கா வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க டாக்டர் படத்துல வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இல்ல எனக்குலாம் ஜாலியா தான் இருக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கு சின்ன ஞாபகம் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் வேணானே, நானே போய் உட்காந்துக்கிடுவேன். உன்னை சுட்டிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா கோவாவுக்கே போயிடுவோம். அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நட்சத்திர டிவி இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு காமெடி ஷோக்காக போயிருப்பாங்க. அங்க வந்து அவங்களோட உருவத்தை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணி எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இவ்வளவு நாள் என் கூட இருக்கியே, நீங்களே நீ எப்படி கிண்டல் அடிக்கலாமா? பாத்தியலா, காலையில இருந்து சிரிக்க வச்சுட்டு இப்ப போற நேரத்துல அள வச்சுட்டு பத்தியலா. இல்லம்மா, இது ஒரு நகைச்சுவை தான். நீங்க எப்படி சொல்வீங்கன்னா, நீங்க வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட நான் சிரிச்சிருக்கேன். என்னுடைய உருவத்தை வச்சு நீங்க கிண்டல் பண்ணது என்னால ஏத்துக்க முடியல. இல்லம்மா, சும்மா பண்ணுக்காக தான். தம்பி நீ பேசாத தம்பி. அதாவது உங்களுக்குலாம் அது தெரியாதுமா. நாங்க ஒல்லியா இருந்த பிள்ளைகள் தான். இப்ப எப்படி இப்படி குண்டானோன்னு யாராவது யோசிச்சு பாத்தியல? இப்ப நீ அசால்ட்டா காமெடி அடிக்கிற. நாங்க வந்து உயிரை கொடுத்த சாமிகள்மா. எங்க உடம்பு இதெல்லாம் செதைச்சி 2 உசுரை கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு வம்சத்தை கொடுத்த தாய் வடிவத்தை பார்த்து நீ எப்படி கிண்டல் அடிப்பா? உனக்கு தப்பா தெரியலையா? இப்போ நீ வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா எதிர்பார்த்துட்டு இருப்பாவளா இல்லையா? நான் இப்போ வீட்டுக்கு போகும்போது 2 ஜீவன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எங்கள் அம்மா வருவாளான்னு. நீ கொண்டு போய் கிளியோபட்ராவை நிறுத்து, ஐஸ்வர்யா ராயை நிறுத்து, எம்மான்னு கெட்டி பிடிப்பானா? அவனுக்கு நான் தான் அழகி. சேசால் பவார். பிரணீத் மோரி, இவர் தெரியாதவங்க யாரும் இல்லை. தெரியாதவங்க போயிட்டு ஆன்லைன்ல வந்து 370 பிரியாணின்னு தேடி பாருங்க. அவர் என்ன பண்ணாருன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இவரோட ஷோ ஒன்று இல்லை, ஒரு டாக்டர் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. जोको भी मारते तभी एकदम सीरियस रहते सब लोग. जोको भी मारते. क्या इसके दिमाग में कुछ नहीं है? Whatever जो भी साइज वगैरह जो. क्या? साला तुम लोग ये सब बातें करते हो? बेचारे चाचा ने नोबेल कॉज के लिए अपनी बॉडी डोनेट की है और बच्चे लोग भाई चाचा का छोटा है. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இறந்தவங்க உடம்பெல்லாம் வரும்ல, அதை வச்சு அவங்க ஜோக் பண்ணுவாங்களாம். என்ன எழவியாது. அப்படி என்ன ஜோக் பண்ணுவீங்கன்னு கேட்டா, இறந்தவங்களோட பிரைவேட் பார்ட்டோட சைஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஜோக் அடிப்பாங்களாம். சார் இவனை என்ன பண்ண சார்? நம்ம செத்தாலும் இவனுங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணாம விட மாட்டானுங்க போல. சட்டசபை. மீடியால தான் இப்படிதான். அரசியல்ல அதுவும் நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்புறவங்க இப்படி இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஸ்டேட் அசம்பிளி வந்து போயிட்டு இருக்கு. அப்போ வந்து இபிஎஸ் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி உட்காந்துருக்க ஒரு எம்எல்ஏ வந்து சக எம்எல்ஏஸ் கிட்ட வந்து உள்ள இருக்க ஒரு பர்சனை பத்தி முகச்சார காமிக்கிறாரு. இப்போ நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா நம்ம வந்து கலாய்ச்சி பேசிட்டு தான் இருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு சர்க்கிள்குள்ள பிரைவேட்டா இருக்கலாம். நம்ம வந்து டிவியில ரெக்கார்ட் ஆகும், லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். நம்ம என்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்லாம் தெரியாம இந்த மாதிரி பிஹேவ் பண்றது வந்து ஏத்துக்கவே முடியாது. அது நல்லதும் இல்லை. வில் ஸ்மித். உங்க எல்லாருக்கும் வில் ஸ்மித் சம்பவம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத நாள். இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே லோக்கல். இது இன்டர்நேஷனல். ஆஸ்கர் அவார்டு கொடுக்குற ஷோ.
காமெடி ஆக்டர் கிறிஸ் ராக். இவர் வந்து வில் ஸ்மித்தோட ஒய்ஃபோட தலையை வச்சு ஒரு காமெடி பண்ணிட்டாரு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஏன்னா வில் ஸ்மித்தோட ஒய்ஃப் வந்து மொட்டை தலையாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன், அதனால எல்லா முடியும் வந்து கொட்டிடுச்சு. அதை வச்சு இந்த கிறிஸ் ராக் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ் ராக் வந்து அவங்கள பார்த்து உங்களை GI Jane 2 படத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதுல என்னடா பாடி ஷேமிங் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, GI Jane படத்துல வர கேரக்டரை வந்து பாருங்க. இதுல கடுப்பான நம்ம வில் ஸ்மித் வந்து ஆஸ்கர்னு கூட பார்க்காம ஸ்டேஜ்ல போய் ஆபத்தானவன். பாடி ஷேமிங் பண்றவனை விட டேஞ்சரா வந்து ஒருத்தர் இருக்கான். அந்த பாடி ஷேமிங்கை நார்மலைஸ் பண்றவன். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார், செந்தில் சார் அண்ட் இது மாதிரி செட் காமெடியன்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில காமெடிக்கு நம்ம வந்து சிரிச்சிருப்போம். இப்போ அது லேட்டர் ரெண்டில் பார்க்கும்போது ஐயோ இது பாடி ஷேமிங், இது வந்து விமனை டீக்ரேட் பண்ணுற மாதிரியான காமெடி, இது வந்து காஸ்ட் பேஸ்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு நிறைய பார்க்க முடியுது. இப்போ அதே மாதிரியான விஷயங்கள் இப்போ கொஞ்சம் அங்கங்கே ஸ்டாண்டப் காமெடியில் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சுஜாதா சார் வந்து படத்துலேயே வந்து கான்ட்ரோவர்ஷியலாக எழுதிவார். அப்போ வந்து பயங்கரமாக வந்து தூக்கி பயங்கரமாக பத்திரிக்கை கஷ்டம். அதுக்கு அவர் பதில் நெக்ஸ்ட் வீக் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஒரே ஒரு பதில் சொல்லுவார், யார் மனசும் கும்பிடாமல் ஒன்று எழுதணும்னா டெலிஃபோன் டேரக்டரி தான் எழுதணும். இப்போ அதே நீங்கள் லைஃப் அப்சர்வ் பண்ணும்போது அதோட அபத்தத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது அதில் வந்து யாரையுமே கலாய்க்குமே. இப்போ என்ன கலாச்சி நம்மளை என்ன கலாச்சி தான் முக்காசி காமெடி இருக்கும். எங்களை கலாச்சி நாங்களே காமெடி பண்ணிப்போம். அது உங்களுக்கு பிரச்சனை. டக்குன்னு போகிற போக்கில் அந்த ஃப்ளோவில் ஒருத்தர் இது பண்ணுறாங்க, என்ன அப்படி பேசிக்காம அவ்வளோ யாரும் காமெடி தானே, அது பேரே காமெடி தான். என்னதான் மிகப்பெரிய ரைட்டரா இருந்தாலும் தப்பு வந்து தப்பு தான். உங்க எண்ணம் ராங், யூ ஆர் டோட்டலி ராங். அது ஏன்னா காமெடியன்ஸ் பூராமே கொஞ்சம் இப்படி தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க அப்படி பேசுறது தான் நல்லா இருக்கும். ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி மண்டை வழுக்கையாக இருக்கும். ஒரு இளநீ கேட்பார், கொடுத்தோன்னே இளநீ கவுண்டர் பண்ணி கொடுத்தோன்னே இது என்னையா இன்னும் இதை விட வழுக்கையாக வேணும். அப்படியே மண்டையை பிடிச்சி இந்த மண்டை வழுக்கைக்கு உனக்கு வழுக்க கேட்குதான்னு அது அந்த சீன் பண்ணி தானே ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா செந்திலனெல்லாம் இப்போ கொஞ்சம் கிளாமர் ஆகிட்டாரு. ஆனால் வந்த புதுசுலாம் அவரெல்லாம் பாடி ஷேமிங் பண்ணால் தானே காமெடி வரும். ஆமாம், முன்ன விட பழைய படத்தை பார்த்ததை விட தூரல் நின்று போச்சு பசி படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருப்பார். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஷைனிங் ஆகிட்டார்ல, அதை விட பெட்டராக இருக்காரு. அது மாதிரி வடிவேலு சின்ன கவுண்டரு தேவர் மாநிலம் எப்படி இருப்பார் இருப்பார். அப்போ அந்த பாடியை கிண்டல் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி பாடி ஷேமிங் தேவையான இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும். இவர் சொல்றது என்னன்னா, நீ பார்க்கறதுக்கு வந்து ஒரு லோக்கியா இருக்க அப்படின்னா வந்து உன்னை வச்சு பாடி ஷேமிங் பண்ணலாம். ஆனா நீ வந்து பார்க்க வந்து நல்லா ஆயிட்ட அப்படின்னா உன்னை வச்சு அந்த மாதிரி பாடி ஷேமிங் காமெடி பண்ண முடியாது அப்படின்னு வந்து நம்ம கிட்ட வந்து நார்மலைஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்போ ஒண்ணு சொல்றேன். TNSED தான் என்னன்னு சொல்றேன். தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்க்கு வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா வந்து இது ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்களோட யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோ, நான் முதல்வன் திட்டத்துல உயர்கல்வி வழிகாட்டல் என்ற ப்ரோக்ராம்ல ஒரு கைடன்ஸ் வீடியோ. அந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா பாடி ஷேமிங். அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு சமூக வலைதளங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம், அதுவும் குறிப்பா இன்ஸ்டா மாதிரியான ஊடகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம், ஒருத்தரோட அழகு அப்படின்னாவே அவங்களோட புற தோற்றம் தான், அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க, அதுதான் ஒருத்தரோட அழகு அப்படின்னு நம்மளையும் அறியாம நம்ம வந்து நினைக்க ஆரம்பிச்சதுனால, அப்ப நமக்கு அழகு தொடர்பா சில டெஃபினேஷன்லாம் நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்படி இருந்தாதான் அழகு, இவ்வளவு உயரமா இருந்தாதான் அழகு, ஒல்லியா இருந்தாதான் அழகு. அது மாதிரி நமக்குள்ளேயே அழகை பத்தி பல டெஃபினேஷன்லாம் வந்துட்டதுனால அது மாதிரி யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாம். சினிமாலையுமே கூட என்ன பண்றாங்க, நிறைய நேரத்தில் ஒரு நகைச்சுவைன்ற பேர்ல இது மாதிரி ஒருத்தர் வந்து உடலை வச்சு கிண்டல் பண்றது, அவங்களோட ஹைட்டை வச்சு கிண்டல் பண்றது, அவங்களோட கலரை வச்சு கிண்டல் பண்றது, அது மாதிரி நடக்கிறதுனால என்ன பண்றோம், நம்மளும் அது கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு அப்போ இதெல்லாம் ஒரு நார்மல் தான் போல அப்படின்னு நம்மளுமே என்ன பண்ணுறோம், நம்மளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்மளாம் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு பொது இடத்துல ஒருத்தர் வந்து அவங்களோட உருவத்தை வச்சுக்கிட்டு, அவங்களோட கலரை வச்சுக்கிட்டு, அவங்க வந்து குண்டா இருக்கிறாங்க, இல்லை வந்து அவங்க இது மாதிரி இருக்கிறாங்க, நம்ம வந்து எல்லாத்துக்கு முன்னாடி அவங்க கிண்டல் பண்ணும்போது அவங்களோட மனநிலை ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். அந்த இடத்துல அவங்க வெளியே காமிச்சிக்கிறாங்க, இல்லை வெளியே காமிச்சிக்கலனா கூட அவங்க உள்ளுக்குள்ளே அதை பற்றி கவலைப்படுவாங்க. அதுவே போக போக என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட வரும். அப்போ நிஜமாவே நம்ம நல்லா இல்லை போல, அதனால தான் எல்லாரும் நம்ம வந்து கிண்டல் பண்ணுறாங்க கூட அப்படின்னு அவங்களே தொடர்ச்சியாக நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அவங்க விலகி இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட படிக்கல இல்லை மற்ற விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு கவனம் இல்லாமல் போகிற அந்த ஆபத்துகள்லாம் கூட இதனால் வராங்க. உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னா உருவகேலி தவறானது, அது ஒரு மனித தன்மையற்றது, அநாகரிகமானது என்பதை உணர்ந்து கொண்டு ஒருபோதும் நாம் யாரையும்
தெரிந்தும் தெரியாமலும் அவர் முன்னிலையிலும் அல்லது அவர் இல்லாத போதும் அவரது உருவத்தை வைத்தோ, உடல் எடையை வைத்தோ, தோலின் நிறத்தை வைத்தோ, பலவீனங்களை வைத்தோ உருவகேலி செய்ய மாட்டோம் என்றும், அனைவரிடத்திலும் சகோதரத்துவத்துடனும் மனிதாபிமானத்துடனும் நடந்து கொள்வோம் என்றும் இந்த பாடத்திலிருந்து நம்ம எல்லாருமே ஒரு உளமாற உறுதி கொண்டோம். இது எவ்வளோ சீரியஸான விஷயமா இருந்தா கவர்மெண்ட்டே வந்து இதை பத்தி சொல்லுவாங்க. ஜோக் பண்றீங்க அப்படின்னா அது வெறும் ஒரு சிச்சுவேஷனல் ஜோக்கா இருக்கா, இல்ல இன்னொருத்தரால மாற்ற முடியாத ஒருத்தவங்களோட பாடியை பத்தி நம்ம ஜோக் பண்றோமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க. பாடி ஷேமிங்கா பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். அது நார்மல் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம வந்து அது சரின்னு சொல்லிட முடியாது.